வெல்கம் டு மெச்சிசை. இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிஷ்கிந்தா காண்டம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கிஷ்கிந்தா காண்டம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தரமான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். மலையாள படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான கதைகளை வந்து நிறைய வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படத்தோட கதை வந்து நம்ம கதையும் சரி திரைக்கதையும் சரி நம்மளை வந்து அப்படியே வியக்க வைக்குது. அந்த மாதிரி ஒரு படம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான படங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு படமாக வந்து நம்ம இந்த கிஷ்கிந்தா காண்டம் படத்தை வந்து சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த ஆஸ்கார் படங்கள் உலகளவில் எடுக்கக்கூடிய ஆஸ்கார் படங்கள் எடுத்து பார்க்கும்போது ஸோ உலக தரத்தில் வந்து ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த படமே பார்த்திங்கன்னா ஆஸ்கார் வாங்கினது கிடையாது. ஆனால் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் மலையாளம் படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆஸ்கார் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவு வந்து ஒவ்வொரு படமும் வந்து அவ்வளோ வித்தியாசம் வந்து இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியில் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹீரோவோட அந்த கதைக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக அந்த ரைட்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மலையாளம் படத்தில் வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிஷ்கிந்தா காண்டம் படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்திங்கன்னா படம் வந்து ஆரம்பத்தில் ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. என்னடா இது ஸ்லோவாக போகுது, ஏதோ காட்டுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு மாதிரி ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. ஆனால் படத்தில் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து அப்படியே நம்மளுக்கு நிறைய சஸ்பென்ஸ் வந்து பிரேக் பண்ண கிளைமேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இதாகிடுச்சு படம். அப்படியே எப்பா இவ்வளோ பெரிய விஷயத்தை யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து படத்தில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட திருஷ்யம் படம் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா ஹீரோ இருக்கார். ஹீரோவுக்கு வந்து ஒரு அப்பா இருக்கார். ஹீரோ அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸரு. ஹீரோ வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரு. ஸோ இவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அப்போ எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் டயத்தில் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யார்கிட்டலாம் வந்து லைசன்ஸ் உள்ள துப்பாக்கி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அந்த துப்பாக்கி வந்து நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. எலெக்ஷன் டயத்தில் யார் வீட்டில் வந்து துப்பாக்கி இருக்கக்கூடாது. அந்த துப்பாக்கி வந்து நீங்கள் எங்கிட்ட கொடுத்துருங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஹீரோவோட அப்பா வந்து ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்னால அவர்கிட்ட வந்து லைசன்ஸ் ஆன கன்று வந்து வச்சிருப்பாரு. ஸோ அந்த கன்று வேணும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நான் அந்த கன்னை நான் தொலைச்சிட்டேன், அந்த கன்று எங்கே போச்சுன்னு தெரியல, தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு வந்து 2ஆம் தரமாக தான் ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணமாகி ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்திருக்கும். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் குழந்தை வந்து தொலைஞ்சு போயிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ கரண்ட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து 2ஆம் தடவை வந்து ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஹீரோயின் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க. ஸோ இந்த புதுசாக அந்த ஹீரோயின் வராங்க. வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோவோட அப்பா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டான வித்தியாசமான விஷயங்கள் செய்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து நிறையா அவர் வீட்டுக்குள்ளே நிறைய நோட்ஸ் குட்டி குட்டி பேப்பராக நிறைய எழுதி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து இவங்க வீட்டு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டில் போய் வந்து எரிக்கிறாரு. அந்த குப்பையெல்லாம் போட்டு எரிக்கிறாரு. அவங்க வீட்டில் வந்து கணக்கெடுக்க வராங்க. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து சன் 1 சன் 2ன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் தன்னோட பசங்களோட பேரை கூட பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்து வந்து சொல்கிறாரு. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கார். ஹீரோயினுக்கு வந்து யாரா அவர் வித்தியாசமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. ஸோ ஹீரோயின் வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. யார் தன்னோட மாமனார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் இவங்க வந்து வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் பண்ணக்கூடிய விஷயம்லாம் வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு வந்து தெரியுது. அப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அந்த ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆஃபீஸர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபக மருதி வியாதி உள்ள ஒரு ஆள், ஒரு ஷார்ட் டேர்மில் மெமரி லாஸ் ஆகக்கூடிய ஒரு பேஷண்ட்டு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இப்போ பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த விஷயத்தை வந்து மறந்துடுவார். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் மறந்து போயிடுவார். இதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யார் கூடலாம் பேசினார், யார் கூடலாம் பழகினார் வந்து எல்லாருமே குட்டி குட்டி டைரியாக போட்டு எழுதி வச்சிருப்பாரு. அதுமாதிரி ஒவ்வொரு வருஷம் என்னெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா நல்லா டைரிலாம் எழுதி வச்சிருப்பாரு. குட்டி குட்டி குறிப்பாக எழுதியிருப்பார். அவர் வந்து இன்னொருத்தரோட பேர் கூட அவருக்கு மறந்துடும். தன்னோட பையன் பேரே மறந்துடும். அது கூட பார்த்தீங்கன்னா தன் பையன் பேரே சன் 1 சன் 2ன்னு போட்டு இப்படி சேவ்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. இவருக்கு அந்த ஞாபக மருதி பிரச்சனை இருக்கிறது வந்து அவர் ஹீரோக்கு வந்து தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து இவர் தன் குடும்பத்துக்கே தெரியாமல் அந்த ஞாபக மருதி பிரச்சனையை வந்து ஆரம்பத்தில் வந்து மறைச்சிருப்பார். இதனால் வந்து ஞாபக மருதி பிரச்சனை இருக்கிறதுனால இவர் வந்து மிலிட்ரியில் இருக்க லாய்க்கலன்னு சொல்லிட்டு மிலிட்ரியிலேருந்து இவர் அனுப்பிச்சி விட்ருவாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கோம். இவர் வந்து இவருக்கு என்னதான் ஒரு ஞாபகம் மருதி பிரச்சனை இருந்தாலும் இவர் ஏதோ ஒன்று பண்ணுவார், ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருப்பார். திடீர்னு நியூஸ் பேப்பர் எடுப்பார், திடீர்னு ஒரு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேனை போய் சந்திப்பார், திடீர்னு கார் எடுத்துகிட்டு வெளியே போவார், சும்மாவே இருக்க மாட்டார், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார், ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறாரு, என்ன தேடுறாரு, என்ன யோசிக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து ஒரு பையன் வந்து தொலைஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த பையனை தேடி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லாம் போய் பார்ப்பாங்க. அந்த பையனோட பாடி கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே ஹைதராபாத்லாம் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த பையன் என்னானா, பையன் தொலைஞ்சு போயிட்டான், அந்த பையன் என்னானா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து அவங்க அப்பா கிட்ட தான் வந்து விட்டுட்டு போயிருப்பார் ஹீரோ. தான் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் ஒய்ஃபை கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட தான் வந்து அந்த பையனை வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் தொலைஞ்சு போயிருப்பான். அப்போ அந்த பையன் எப்படி தொலைஞ்சு போனான், ஒருவேளை இந்த அப்பாவே எதாவது பண்ணியிருப்பாரோ, மாமனாரே அந்த பையனை எதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்லாம் ஹீரோயின் வந்து சந்தேகப்படுவாங்க. ஸோ அந்த பையனுக்கு என்ன தான் ஆச்சு, ஹீரோவோட முதல் பொண்டாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தது, அந்த பையன் தொலைஞ்சு போயிட்டான், அந்த பையன் என்ன தான் ஆனான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது. ஸோ இவர் பண்ணக்கூடிய விஷயம், இந்த மாமனார் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒருவேளை கொலை பண்ணியிருப்பாரோ, இவர் தான் இவர் ஞாபக மருதியில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு புதிர் மாதிரியே கொண்டு போகும். இவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இவர் வந்து ஒருத்தர் வந்து சந்திக்க வருவார், ஒரு ஒரு ரிட்டையர்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து சந்திக்க வருவார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட பேசும்போதே ஒரு குட்டி டைரி எடுத்துகிட்டு வச்சு பேசுவாங்க. அவர் என்ன பேசுகிறாருங்கிறத, அவர் யார் அப்படிங்கிறத அந்த குட்டி டைரியில் வச்சு அப்படியே பார்த்து அவர் பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடி பழகினவங்க யாருமே அவருக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ மிலிட்ரியில் ஆர்மியில் இருக்கும்போது ஒருத்தரோட பேசி பழகிருப்பார், ஆனால் அவரை வந்து மறந்து போயிருப்பார். ஸோ அவர் கூட இருந்த ஞாபகத்தை வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைரியில் வந்து அவரை பற்றி எழுதி வச்சுக்கிடுவாங்க. இவர் மிலிட்ரியில் இருக்கும்போது யார் கூடலாம் பேசணும் பழகணும், அவங்களுக்கு ஒரு பேர், அவங்க கூட சந்தித்த தருணங்கள் அப்படின்லாம் ஒரு குட்டி குட்டி டைரியில் வந்து எழுதி வச்சுக்கிடுவாங்க. இவர் வந்து நீலகல் ரவியை வந்து அவர் வருவார். அவர் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் வந்து இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவர் வருவார். அவர் வந்து பேசும்போது வந்து இவருக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்கும். ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கிடையாது, ஒரு டாக்டர். ஸோ டாக்டராக வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வேஷத்தில் வந்து அப்போயாவது வந்து இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு தான் வந்து அவர் வருவார். ஏன்னா இவருக்கு வந்து தனக்கு ஞாபகம் மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, டாக்டர் பார்க்குறது, இதெல்லாம் வந்து இவருக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே. ஆனால் தன் மகன் தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, கடைசி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கன் வந்து தொலைஞ்சே போயிருக்காது. ஆரம்பத்தில் வந்து இவர் கன்று தொலைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் கன் ஆக்சுவலாக தொலைஞ்சே போயிருக்காது. இவர் கன் வந்து அந்த அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே பத்திரமா தான் இருக்கும். அது ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இவருக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியை வந்து ஃபைனல் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆக்சுவல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்களா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இந்த கன்னை வச்சு விளையாண்டுட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த கன்று வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது ஆக்சிடென்ட்லாம் அந்த குழந்தை வந்து தன்னைத்தானே சுட்டுக்கும். ஸோ சுட்டுக்கிட்டு அந்த குழந்தை இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா பெரிய பெயின் கில்லர்லாம் போட்டு சூசைட் அட்டம் ட்ரை பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல ஹீரோ வருவார். ஹீரோ வந்து அதுக்கு முன்னாடி சூசைட் அட்டம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோ வருவார். வந்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அவர் ரொம்பவே பதட்டமாயிரும். குழந்தை இறந்துட்டாங்கன்னு பதட்டமாயிரும். அந்த இடத்துல இவங்க சூசைட் அட்டம் பண்ணனால இவங்க வந்து போய் வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வந்து அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இவங்க போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன அந்த பையன் வந்து காணாமல் போயிருப்பான். அவர் யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா இவர் தான். அவங்க அப்பா தான் வந்து அந்த பையனை வந்து இறந்து போயிட்டான்னு சொன்னால் அந்த பையனை வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க. இவருக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கிறதுனால அந்த பையன் இறந்தது, அந்த பையனை புதைச்சது, இது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாமே அந்த டயத்தில் அவர் ரியாக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் முடிஞ்சு அதை மறந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு சில நேரங்களில் அவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வரும், திடீர்னு மறந்து போயிடும். ஸோ சில நேரங்களில் ஞாபகம் மருதி கூட எவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு சீனில் ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து தன்னோட பையனையும் தன்னோட மருமகளையும் காப்பாற்றுறதுக்காக அவர் நடத்தின ஒரு ட்ராமா, ஒரு ஞாபக மருதி உள்ள ஒருத்தர் செஞ்ச ஒரு விஷயமா வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் என்னன்னா இவரை பொறுத்தவரை இவருக்கு அந்த ஞாபக மருதி பிரச்சனை இருக்கிறதுனால இவரை பொறுத்தவரை அவர் பேரை வந்து இறந்து போனதை அவர் பார்த்து அவர் தான் வந்து அதை கிளியர் பண்ணி புதைச்சிருப்பாரு. ஆனால் இவருக்கு அந்த செஞ்ச விஷயத்தையே அவர் மறந்தனால அவர் பேரன் உயிரோட தான் இருக்கான், பேர் எங்கே தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பேரனை தேடி தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பண்ணுவார். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறத பார்த்து இவர் பண்ணக்கூடிய அந்த வித்தியாசமான விஷயத்தை பார்த்து இவர் ஹீரோவை கல்யாணம் பண்ண 2வது மனைவி வந்து இவங்க மேலே வந்து ஒரு சந்தேகத்தோடு பார்ப்பாங்க.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்னது ஒழுங்காக சொன்னேன் தெரியல, நிறைய குழப்பி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் படம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் பக்கம் தான் படம் இருக்குது. 2.25 மணி நேரம் நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான டைம் தான். ஸோ அந்த டைம் வந்து படம் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு சின்ன கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக வந்து படம் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து அப்படி ஒரு பெரிய சஸ்பென்ஸ், ஒரு பெரிய ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியம் கலந்த ஒரு வியப்பு வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு படத்தை யோசிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்குது. அதுவும் ஒரு ஞாபகம். இப்போ பாபநாசம் படத்தில், திருஷ்யம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பாபநாசம் எடுத்தாங்க. பாபநாசம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் புத்திசாலியான ஒரு ஆள். அந்த சுயம்புலிங்கம் அப்படிங்கிற கேரக்டர், அது வந்து ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு கேரக்டர். அவர் வந்து தன்னோட பொண்ணு ஒய்ஃபு சேர்ந்து பண்ண அந்த கொலையை வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க மறைப்பாங்க. ஸோ அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர் பண்ணுவார். அது ஒரு ஓகே, அவர் அந்த புத்திசாலித்தனத்தால் அந்த சம்பவத்தில் வந்து தன்னோட ஃபேமிலி வந்து காப்பாற்றுறாரு. பட் இந்த படத்தில் ஒரு ஞாபக மறதி உள்ள ஒரு வயசான ஒரு ஆள் தன்னோட புத்திசாலித்தனத்தால் தன் வீட்டில் தவறுதலாக நடந்த ஒரு கொலையை இவங்க வந்து அதை வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி அது மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்டாக வந்து இந்த படத்தோட அந்த கதை வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா வந்து படம் எடுத்திருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த ஞாபக மறதி பிரச்சனை வந்து கடைசி வரைக்கும் போகாது. ஒவ்வொருத்தரையும் வந்து திருப்பி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி தன் பேரை எங்கே போனான், தன் பேரை என்ன ஆனா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக அவருக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்படி ஆன்சர் கிடைக்கும் போது இல்லை, இது வந்து இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, இது வந்து தவறுதலாக நடந்த ஆக்சிடென்ட்டு, இதை வெளியே சொன்னால் தன்னோட பையனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் தான் வந்து பிரச்சனையாகும், எஸ்பெஷலி தன்னோட பையனுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்பியும் அது எல்லாத்தையும் மறந்துடுவார். அது எல்லாத்தையும் சரி ஓகே, அந்த இன்வெஸ்டிகேஷன் நிப்பாட்டிட்டு திரும்பியும் அது அவருக்கு ஞாபகம் மறதி வந்துடும். திரும்பியும் தான் பேரை என்ன ஆனா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடருவார். இப்படியே தான் அவர் லைஃப் போகும் அப்படிங்கிற மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு தரமான ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஒரு படமாக வந்து நம்ம இந்த கிஷ்கிந்தா காண்டம் படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.